பிஜேபி ஒன்றிய அரசு 2017ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தாங்க? விலைவாசியை கட்டுப்படுத்துவோம், விலைவாசியை குறைப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. இன்னைக்கு மக்கள் ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்க்கணும். நம்ம முன்னாடி எவ்வளோ ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினோம், இன்னைக்கு எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்றத யோசிச்சு பார்க்கணும். எவ்வளோ ரூபாய் உயர்ந்திருக்கு அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒன்றிய அரசோட ஊழியர்களுக்கு மட்டும் பஞ்சப்படி உயர்வு நடக்குது. சேலரி இன்கிரிமெண்ட் தான். அப்போ சாமானிய மக்களோட நிலைமை என்ன? அப்ப இந்த வாக்குறுதி எதுக்கு? ஏழை இன்னும் பரம ஏழை ஆவதற்கு, நடுத்தர வர்க்கத்தினர் மிக அதிகமாக கஷ்டப்படுவதற்கு, பணக்காரர் மேலும் பணக்காரர் ஆவதற்கா? இதுல ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரேஷன் கடையில மற்ற மாநிலங்கள்ல ஒரு குடும்பத்துக்கு 5 கிலோ தான் அரிசி தராங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல 15 கிலோல இருந்து 35 கிலோ வரையும் அரிசி தராங்க. இதே பிஜேபி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுல ஆட்சி அமைச்சதுதான் மற்ற மாநிலங்களோட நிலைமை தான் நமக்கும். அப்போ பிஜேபி ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கணுமா வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். நன்றி. மண்ணை நாமே காப்போம்.